السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا அப்துஹு வரசூலுஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை இறை தூதர் நபிகளார் காட்டிய நபிவழி அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஏராளமான மதங்களும் கொள்கை கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் இருக்கக்கூடிய நிலையிலே இறைவனால் இறக்கி அருளப்பட்ட சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்திற்குள்ளேயே ஷிருக்கான பித்அத்தான மூட நம்பிக்கைகள் நிறைந்த பல வழிகெட்ட கொள்கைகளுக்கு மத்தியிலே ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தௌஹீதுடைய கொள்கையை நாம் விளங்கியவர்களாக ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தௌஹீதுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ஏகத்துவ கொள்கையை நம்முடைய வாழ்க்கையிலே 100% நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதே போல அதை பிறர் மக்களிடத்திலே எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, அதே போன்று மற்றவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகளுக்கும் ஏராளமான துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படுவோம். அப்படி சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மார்க்கத்திற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்க வேண்டும். தியாகம் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்படி நமக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த ஏகத்துவ கொள்கைகளுக்காக தியாகம் செய்ததுதான் நாம் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு மிக காரணமாக அமைகிறது. நமக்கு எல்லாம் இந்த சத்திய இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்குதுன்னு சொன்ன என்ன காரணம்? அந்த காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், நல்லோர்கள், முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே எத்தி வைக்க வேண்டும் என்று அவர்கள் துணிததன் காரணத்தினால தான், அவர்கள் அந்த தியாகத்தை மேற்கொண்டதனால தான் நாம் அனைவரும் இந்த சத்திய இஸ்லாத்திலே இருக்கின்றோம். அப்படி தியாகத்திலே வளர்ந்த ஏகத்துவத்தை இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், அதிலும் குறிப்பாக தௌஹீதுடைய கொள்கையை ஏற்று வாழக்கூடிய நாம் அந்த தியாகங்களை மறந்தவர்களாக, அதனை பொருட்படுத்தாதவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தௌஹீதுடைய கொள்கை என்பது வெறுமனே இன்றைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை சித்தாந்தம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் கிடையாது என்ற அந்த ஏகத்துவ கொள்கை இருக்கிறதே, சாதாரணமான ஒரு கொள்கையா? இந்த கொள்கையை நாங்கள் சொல்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நாம் லேசாக இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏண்டா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அப்படிப்பட்ட ஒரு கொள்கை. சாதாரணமாக அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று கூறினால் கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை வராது. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று கூறிவிட்டு
அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளும் தவறு, தப்பு, குற்றம் என்று சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அப்படி பகிரங்கமாக எடுத்துரைக்கின்ற பொழுது நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம், பல துன்பங்களுக்கு முகம் கொடுப்போம், சோதனைகளுக்கு முகம் கொடுப்போம். அந்த சோதனைகளின் போது நாங்கள் தியாகம் மேற்கொண்டால்தான், அதை சகித்து கொண்டால்தான் அந்த தௌஹீதுடைய கொள்கையிலே நாங்கள் நீடித்திருக்க முடியும். நாங்கள் தியாகம் செய்வதற்கு நம்முடைய மனம் முன்வரவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தை நாம் மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்மை விட்டும் இந்த தௌஹீதுடைய கொள்கை சென்றுவிடும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரை என்ன தெரியுமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 20வது அத்தியாயம் 123வது வசனத்திலே கூறுகின்றான், காலஹபிதா மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இருவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கும் பொழுது கூறுகின்றான், பஅலுக்கும் லிபஅலின் அதுவுன், உங்களில் ஒருவரை நீங்கள் பகைத்துக் கொள்வீர்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, ஆனால் என்னிடமிருந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும். ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யகுல்லு வலா யஷ்கா, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவாரோ, அதை நடைமுறைப்படுத்துவாரோ, அதை கடைபிடிப்பாரோ, அவர் வழி தவறவும் மாட்டார், அவர் துர்பாக்கியசாலியும் ஆக மாட்டார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரை, எனக்கிட்ட இருந்து ஒரு நேர்வழி வரும், ஒரு கொள்கை வரும், ஒரு சித்தாந்தம் வரும், ஒரு வழிமுறை வரும், அதை தான் ஆதம் வழியாக இருக்கக்கூடிய நீங்களும் பின்பற்ற வேண்டும். அந்த சித்தாந்தம் என்ன தெரியுமா? இந்த தௌஹீதுடைய சித்தாந்தம் தான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 25வது வசனத்திலே கூறுகின்றான், வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவன் கிடையாது. ஃபஅபுதூனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் அனுப்பிய நபிமார்களுக்கு எல்லாம் நாங்கள் வஹியாக அறிவித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபியே, உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு எது வஹியாக அருளப்பட்டது என்று சொன்னால், எது அடிப்படையாக கொள்கையாக வழங்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அந்த கொள்கை தான் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முதல் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு கொள்கை முழக்கம். அந்த கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் பல தியாகங்களை மேற்கொண்டால்தான் இந்த கொள்கையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. 950 வருடம் தன்னுடைய சமுதாயத்திலே வாழ்கிறார்கள், கிட்டத்தட்ட 1000 வருடம். 950 வருடம் மக்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள், சத்தியத்தை எடுத்து சொல்கிறார்கள். அந்த சமுதாயம் அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது, நீங்கள் இந்த பிரச்சாரத்தை, இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை கைவிடவில்லை என்று சொன்னால் கல்லால் எறிந்து கொல்லப்படுவீர்கள் என்று அந்த சமுதாயம் அவர்களை எச்சரிக்கை விடுக்கிறார்கள். தௌஹீதுடைய பிரச்சாரத்தை சொல்றீங்க, இந்த பிரச்சாரத்தை நீங்க கைவிற்றணும். அப்படி கைவிடல் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயமே உங்களை கல்லால் எறிந்து கொலை செய்வோம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பயந்தார்களா? கொள்கையை விட்டும் தடம் புரண்டு சென்றார்களா? அதை மக்களுக்கு கூறுவதற்கு தயக்கம் காட்டினார்களா? இன்னும் வீரியமாக அந்த கொள்கை முழக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மனைவி பிள்ளைகள் கூட அவர்களுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க அந்த மனநிலையை. நாம் ஒரு கொள்கையை எடுத்து சொல்கிறோம், என்னுடைய சேர்ந்த நான் கட்டின பொண்டாட்டி என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தனி விஷயம். அந்த கொள்கைக்கு எதிராக நிற்கிறா. தான் பெற்ற பிள்ளை அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற பொழுது ஒரு நபியாக, ஒரு மனிதராக அவர் எந்த நிலையிலே இருந்திருப்பார்? குடும்பமா மார்க்கமா, கொள்கையா குடும்பமா என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன் குடும்பத்தையும் தியாகம் செய்து கொள்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். நபிகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, என்னுடைய சமுதாயம் என்னை பொய்ப்பிக்கிறார்கள், பொய்யன் என்று கருதுகிறார்கள், இதுக்கு மேலே என்னால் முடியாது, போராட முடியாது, இவருக்கு நீ தண்டனையை ஏற்படுத்தி விடு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் கப்பலை தயார் செய்ய சொல்கிறான். வெள்ளை பிரளயம் ஏற்படுகிறது. வெள்ளை பிரளயத்தின் போதும் தன்னுடைய மகனை இந்த தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார்கள். மகனே, நீ ஷைத்தானுடைய கூட்டத்திலே சென்று அழிந்து விடாதே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வா என்று அழைக்கின்ற பொழுது அவன் என்ன பதில் சொல்றான்? இதை இருக்கு பாருங்க, பெரிய மலை, அந்த மலையில ஏறி நான் பாதுகாத்துக் கொள்வேன், உங்களோட மார்க்கம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே தன்னுடைய மகன் அலைகளால் அடித்து செல்லப்பட்டு இழக்கப்படுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, ஒரு தந்தையா யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தையாக தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகன் மார்க்கத்திற்காக இழப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? அந்த அளவுக்கு நம்முடைய தியாக உணர்வு இருக்கிறதா? இன்றைக்கு சமுதாயத்தை நம்ம எடுத்து பார்த்தா மார்க்கத்தை மறந்து மார்க்கம் தேவையில்லை, இன்னும் நம்ம கொள்கை சகோதரர் வைக்கிறாங்க, நம்ம கொள்கையில் இருக்கிறோம், ஆனால் பள்ளியில் நம்ம டச் வேணாம், ஏன்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனையாகும், பொண்டாட்டி என்ன சரி ஒன்று சொல்லுவாங்க, அது என்ன சரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வைக்கும், நாம் வந்தோமா ஜும்மா தொழுந்தோமா போனோமான்னு இருக்கிறோம், எங்களுக்கும் இந்த கொள்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி நம்ம பாதுகாத்து கொள்கிறோம் என்று கூறக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சம்பவம், ஷுஐப் நபியுடைய சம்பவம். அனைத்து நபிமார்களும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டார்கள். எல்லா நபிமார்களும் இந்த தௌஹீதுடைய கொள்கையை சொல்லும் பொழுது எதிர்க்கத்தான் பட்டார்கள். ஒரு சில தாவூத் நபி, சுலைமான் நபி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய நபிமார்களை தவிர அனைத்து நபிமார்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். காலல் மலாஉல்லதி இஸ்தக்பரு மின் கௌமிஹி, பெருமை பிடித்த அவருடைய கூட்டத்தார்கள் அவரிடத்திலே கூறினார்கள், லனுக்ரிஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனு மஅக மின் கரியத்தினா, ஷுஐபே, உங்களையும் உங்களுடன் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டத்தாரையும் நாங்கள் சமூகத்தில் இருந்து விரட்டி அடிப்போம், ஊரை விட்டுமே நாங்கள் விரட்டுவோம். அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பழைய மார்க்கத்துக்கு திரும்பணும், நாங்கள் ஏற்கனவே கடைப்பிடித்து வந்திருந்த கூடிய அந்த மார்க்கத்தை பின்பற்றணும், அப்படி இல்லாட்டி ஊரை விட்டும் உங்களை துரத்துவோம், ஊரை விட்டும் வெளியேற்றுவோம் என்று அவர்களிடத்திலே கூறப்படுகிறது. தாம் பிறந்து வளர்ந்த ஊரே, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு போகிறதா இருந்த சாதாரண விஷயமா? இன்றைக்கும் கண் முன்னாடி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? ஒவ்வொரு நாடுகளில் முஸ்லீம்கள் அகதிகளாக போகின்ற பொழுது, நவீன காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அகதி முகாம்களில் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இந்த காலத்தில் இப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஊரை விட்டே விரட்டுவோம் என்று சொல்லி வருகின்ற பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த முடிவு என்ன? ஊரை விட்டு விரட்டுறீங்களா, நான் அப்படியே பதுங்கி நடந்து கொள்கிறேன், மார்க்கம் தேவையில்லை, மார்க்கத்தை எடுத்து சொல்ல தேவையில்லை, மார்க்கமாக எனக்கு தேவைன்னா எனக்குள்ள மட்டும் வச்சுக்கொள்கிறேன் என்று சொல்லி பயந்து நடந்து கொண்டு இருந்தார்களா? மார்க்கத்தை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை நடைமுறைப்படுத்துவேன், அதை பிறருக்கும் மெத்தி வைப்பேன் என்ற ஒரு எண்ணத்திலே தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நபிமார்களுடைய தியாகங்களோடு நாம் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகங்களை சற்று உரசி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களை ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், அவருடைய வரலாறுகளை அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். சாதாரண ஒரு வரலாறா? தியாகத்துக்கு பெயர் சூட்டப்பட வேண்டிய ஒரு நபி இருப்பார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். வாலிப பருவத்திலேயே இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள். எடுத்து சொல்லுகின்ற பொழுது தந்தையிடம் இருந்து பிரச்சனை வருது. எப்படி பிரச்சனை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கால அராகிபுன் அன்த அன் யா இப்ராஹிமு, இப்ராஹிமே, எனது கடவுள்களை நீ அலட்சியம் செய்கிறாயா? நாங்கள் வழங்கக்கூடிய கடவுள்களை இல்லை என்று அதை உதாசீனப்படுத்துகிறாயா? சொல்லிவிட்டு தந்தை கூறுகிறார், ல இல்லம் தன்தஹி லர்ஜுமன்னக, உன்னை கல்லாலே இருந்து கொள்ளுவேன், வஹஜுர்னி மலியன், என்னை விட்டும் நீ
எங்கேயாவது சென்று விட்டு தொலைஞ்சு போயிருன்றாங்க அவருடைய தந்தை. சிந்திச்சு பாருங்க, இது எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை கல்லால் எரிந்து கொள்வேன் என்று கூறுகிறார். இந்த கொள்கையை விட்டும் வந்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். அப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் கொண்டு யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைகளையும் மனைவி பாலைவனத்திலே விட்டு வந்தார்கள். எதற்காக? இறைவன் கூறிவிட்டான் என்ற ஒரு வார்த்தைக்காக. அந்த தியாகத்தை இன்று நாம் செய்வோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்தா பயான் நிகழ்ச்சி கலந்து கொள்றவர்களுடைய எண்ணிக்கை எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மார்க்கத்தை அறிந்து தெரிந்து மார்க்கத்தின் அறிவை முழுமை பெற்றவர்கள் தான் இருக்கிறார்களா? எதை கேட்டாலும் டைம் இல்லை, பிஸ்னஸ்ஸு, வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் குடும்பத்திற்கு வழங்கக்கூடிய அந்த நேரத்தில், அவருடைய சுய தேவைகளை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் இல்லாத ஒரு நிலைமை வருதா? குடும்பத்தோடு ஒரு கெட் டுகெதராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று இருக்குது, அதற்கு நேரம் சரியாக இருக்குது, அதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க. அவருடைய சொந்த தேவைகளை செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க. மார்க்கத்தை படிக்க வாங்கன்னு சொல்லி கேட்டால் டைம் இல்லையா? உண்மையிலே டைம் இல்லையா? இந்த தௌஹீதுடைய இந்த ஏகத்துவத்துடைய அந்த கொள்கையினுடைய அருமையை விளங்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம் முன்னோர்கள் தியாகம் செய்யாமல் இந்த ஏகத்துவம் நம்ம இடத்துல வந்திருக்க முடியுமா? இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பிறந்தது முதல்ல இருந்து பரம்பரையாக இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்களா? ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு நண்பர்கள் மூலமாக, ஏதோ ஒரு வழியில் தான் நம்ம ஏகத்துவ கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏகத்துவ கொள்கை சென்றடையாத எவ்வளவு இடங்கள் இருக்குதா இல்லையா? அந்த இடத்துல போய் நம்முடைய சத்திய கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்ம இடத்துல இருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 1,00,000க்கும் அதிகமான எண்ணிக்கை. ஆனால் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 10,000க்கும் குறைவானது. 1,00,000 எங்கே இருக்குது, 10,000 எங்கே இருக்குது? என்ன காரணம்? அத்தனை சஹாபாக்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையிலே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக, இறைவனுடைய அந்த கட்டளைக்காக தங்களுடைய குடும்பங்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, சொத்து செல்வங்களை இழந்து நாடு நாடாக சென்றார்கள். ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்பதற்காக. அந்த தியாகமும் நம்முடைய தியாகமும் எந்த நிலையிலே இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்கள் மட்டுமா? சஹாபாக்களுடைய நிலை நமக்கு தெரியாதா? ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறுகிறோமே, எதற்காக அந்த துஆ? அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்ச தியாகங்களை, ஏராளமான தியாகங்கள். நம்ம சஹாபாக்களுடைய தியாகங்கள் நம்ம பட்டியல் எடுத்தோம் என்று சொன்னால் எதை ஃபில்டர் பண்ணி எதை சொல்றதுன்னு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான தியாகங்கள். பிலால் ரலியல்லாஹுடைய தியாகங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த காலத்தில் அடிமைன்றது ஒரு நிலை இருக்குதா? அடிமைன்றது நிலை இல்லை. அடிமை எப்படின்னு சொன்னால், தன் எஜமானன் என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அதற்கு மறுபேச்சு பேச முடியாது. அவர் என்ன துன்பம் தந்தாலும் சகிச்சு கொண்டு இருக்கணும். அவருக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு சொன்னால், அவர் அடிமையிலேருந்து விலகினா தான் விடுதலை கிடைக்கும். அப்பேற்பட்ட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் பட்டிருப்பார்கள். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, பிலாலே, நீ ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னமாய் கஷ்டத்தை அனுபவிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் பட்ட கஷ்டத்தை கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய எஜமான் உமையா பின் கலப் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அவர்களை வெளியிலே எடுத்து வந்து மக்காவிலே திறந்த வெளியிலே படுக்க போட்டு அவருடைய மார்பகத்திலே மிகப்பெரிய ஒரு பாறையை அவர்கள் மீது வைப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீ மரணிக்கணும், அப்படி இல்லாட்டி பழைய கொள்கைக்கு நீ வந்துடணும். ஒன்று மௌத்து, அப்படி இல்லாட்டி பழைய கொள்கைக்கு நீ வந்துடணும். அது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாறையை அவருடைய நெஞ்சிலே போட்டு வைத்தார்கள். அந்த நேரத்திலே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா?
அஹதுன் அஹதுன் என்று தான் கூறிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை தான் முழங்கிக் கொண்டிருந்தார்கள். இது அல்லவா காரணம்? கொள்கையை விட்டு ஓடி போய் நாம் ஒளிஞ்சு கொண்டு ஏதோ ஒரு தூரத்தில் கொள்கையை கடைபிடிச்சு கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இவர்களுக்கு தானே அந்த சான்ஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் நாங்கள் பட்டிருக்கிறோமா? அந்த அளவுக்கு துயரங்களை நாங்கள் பட்டிருக்கிறோமா? ஆனால் முந்தைய காலத்தில் இந்த தௌஹீதுடைய கொள்கையிலே இருந்து தியாகங்களை மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்ட எத்தனையோ சகோதரர்கள் நம்மளால் காண முடியல. எல்லாரும் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அப்படியே அவருடைய தியாகங்களை மட்டுப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பேசும்போது அந்த காலத்தில் நாங்கள் எப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நாங்கள் இப்படி செஞ்சோம், அந்த காலம் என்று அந்த காலம் மட்டும்தான் பேசப்படுது. தற்காலத்தில் எங்க அந்த தியாகம்? அந்த தியாகம் என்பது வெறுமனே ஒரு வயது எல்லையோடு முடிச்சு போட்டு இதோடு நான் ரிட்டையர் ஆயிருன்னு சொல்லி ரிட்டையர் ஆகி போகக்கூடிய அந்த காலமா? அப்படிதான் சஹாபாக்கள் ரிட்டையர் ஆகி போய் இருந்தாங்களா? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, என்னால் முடியுமானதெல்லாம் பண்ணியாச்சு, இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சா? இந்த கொள்கை முழக்கம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட்டதா? இன்றும் இந்த இஸ்லாத்தை விளங்காதவர்களாக, இந்த ஏகத்துவ கொள்கையை விளங்காதவர்களாக அறியாத மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். யார் போய் சொல்றது? நமக்கு இந்த கொள்கை வந்திருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சகோதரர்கள், ஏதோ ஒரு சஹாபாக்கள் அந்த தியாகத்தை மேற்கொண்டு இந்த தாவா பணியை மேற்கொண்டதுனால தானே ஏற்பட்டுச்சு, நமக்கு வந்துச்சு. நாம் இப்போ யோசிக்கிறோம் எந்தெந்த வகையில் எல்லாம் இந்த தாவா பணியை மேற்கொள்ளலாம் என்று யோசிக்கின்ற பொழுது நான் கடந்த காலத்துக்கு போய் யோசிக்கிறோம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் தாவா பணியை கொண்டிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவருடைய தியாகங்களை பார்த்து, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கிய நேரங்கள் இருக்கிறது, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கிய அந்த காசு பணம் இருக்குது, அதையெல்லாம் யோசிக்கும் பொழுது அப்படியே உடம்பு அப்படியே மெய் சிலிர்த்து போகிற அளவுக்கு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்தின் விளைவுதான் கடல் கடந்து நாடு கடந்து நம்மிடத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கூட்டம். அந்த கூட்டத்தை அப்படியே மட்டுப்படுத்தி அப்படியே வைப்பதா? இல்லாத இடத்துல, தௌஹீத் தெரியாத இடத்துல இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் போன்றுதான் கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களும் ஒரு அடிமைதான். அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டால் சும்மா விடுவாங்களா? ஏராளமான துன்பங்கள் செய்கிறார்கள், ஏராளமான கஷ்டங்களை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காய்ச்சப்பட்ட நெருப்பு மூட்டப்பட்ட கறிக்கட்டைகள் மீது அவரை அப்படியே மல்லாக்க படுக்க வைக்கிறாங்க. மல்லாக்க படுக்க வச்சு அந்த கறிக்கட்டைகளை அவர்கள் மேலில் போடுறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாரு, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நெருப்பு அணைந்தது. எது அணைத்தது என்று சொன்னால், என் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு அல்லது என் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தம் தான் அந்த நெருப்பை அணைத்தது. தண்ணியை ஊற்றி அழைக்கிறது இல்லை, இரத்தத்தினால் அந்த நெருப்பு அணைந்தது. அந்த அளவுக்கு கொடுமை செய்யப்பட்டார்கள். அதனால தான் அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஏகத்துவ கொள்கை என்பது அல்லாஹ் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எல்லாரும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்றதுக்கு அல்லாஹ் செலக்ட் பண்ணி தான் விரும்பியோருக்கு மாத்திரம், தான் நாடுவோருக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை, மார்க்கத்தின் விளக்கம், நேர்வழி காட்டுறது அல்லாஹ் தான் நாடியோருக்கு மட்டும்தான் வழங்குகிறான். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சாதாரண ஒரு விடயமா? அதுவே எவ்வளவு பெரிய ஒரு அழுப்படையாக இருக்கும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இறைவனுக்கு ஷுக்கூர் செய்யக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னுமா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா காலத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு பள்ளத்தாக்கின் கீழே அடைத்து வைக்கிறார்கள், சிறைப்படுத்தி வைக்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சிறைப்படுத்துகிறாங்க, ஊர் விட்டு நீக்கம் செய்கிறார்கள். இந்த வியாபாரம் செய்கிறது, திருமணம் செய்கிறது, பேச்சுவார்த்தை, சாப்பிட கொடுக்கறது எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் அந்த தியாகம் எந்த அளவுக்கு சென்றது என்று சொன்னால், இலக்குலைகளை மாடு மாதிரி கால்நடைகளை போன்று இலைக்குலைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். என்னத்துக்காக?
இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இதனை பிரச்சாரம் செய்ததற்காக அப்படியே மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி ஓடி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்களா? அப்படியே அப்பவும் உறுதிமிக்கவர்களாக கொண்ட கொள்கையிலே சமரசம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், வாய்க்கிளிய மார்க்கத்தை பேசிய எத்தனையோ சகோதரர்கள் இன்று மார்க்கத்தை மறந்து மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். ஈடுபடாவிட்டால் அந்த சபைகளை கலந்து கொள்கிறாங்க. கேட்டால் எல்லாம் உண்டு தானே அப்பா, இந்த காலத்தில் சண்டை பிடிச்சிக்கொண்டெல்லாம் இருக்க முடியாது, எல்லாம் உண்டு தான், எல்லாத்தோடையும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற ஒரு ஒற்றுமை கோஷத்தை எழுப்பிக்கொண்டு அப்படியே மார்க்கத்தை கை நழுவிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் இன்னும் தியாகங்களுடைய அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த அளவுக்கு தியாகங்களை மேற்கொண்டார்கள் சஹாபாக்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரை என்ன தெரியுமா? மக்கள் அதிகமான கஷ்டம், அதிகமான துன்புறுத்தல், இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. சஹாபாக்கள் அனைவரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஏராளமான கஷ்டங்களை கொடுக்குறாங்க, தாங்க முடியல, அந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறாங்க, எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா, துவா செய்ய மாட்டீர்களா, உதவி கேட்க மாட்டீர்களா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள். என்ன தெரியுமா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டங்களை மேற்பட்டார்கள் என்று சொன்னால், ஒருவரை பிடித்து வருவார்கள், பிடித்து வந்து அவர்களுக்கு குழி தோண்டப்பட்டு அந்த குழியிலே இறக்குவார்கள், இறக்கி ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவருடைய தலையின் மீது வைக்கப்படும். அந்த ரம்பம் அந்த மனிதனுடைய உடலை இரண்டாக பிளந்தது, ரெண்டாக வெட்டி போட்டாங்க. ஆனால் அப்போதும் அவருடைய அந்த உள்ளம் மார்க்கத்தை விட்டு பின்வாங்க செய்யவில்லை. அதே போல இன்னும் ஒருவரை கூட்டி வந்தார்கள், கொண்டு சாரப்பட்டு அவருடைய தலையின் மீது இரும்பிலான சீப்புக்கள் மூலமாக அவருடைய உடம்பை அப்படியே கிழித்து எடுத்தார்கள். அந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய உள்ள மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்க. இவ்வளவு தியாகங்களும் நான் மக்காவுடைய காலத்தில் தான் அனுபவிக்கிறாங்க சஹாபாக்கள். அந்த தியாகங்களை பார்த்து ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க. உங்களுக்கு முன் சென்றவர்கள் எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா என்று சொல்லி 2 சம்பவத்தை சொல்கிறாங்க. மீண்டும் அவர்கள் தியாகத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தியாகம் எந்த அளவுக்கு சென்றது என்று சொன்னால், ஏராளமான சஹாபாக்கள், முஸ்அப் இப்னு உமைர் செல்வந்தராக மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சஹாபி, ஒரு பாதையில் அவர் போனால் மறு பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் முஸ்அப் தான் வர்றாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியத்துடைய அந்த அளவே அந்த அளவுக்கு செல்வந்தராக இருந்தார். ஆனால் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு அவர் மரணித்து கஃபன் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கஃபன் செய்வதற்கு ஒரு ஆடை கூட இல்லாத நிலையில் தான் மௌத்தா போனார். காலை மறைச்சா தலை விளங்குது, தலை மறைச்சா கால் விளங்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் மரணித்தார். புல்லின் மூலமாக அவருடைய காலை மறைச்சி அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தியாகத்தை இந்த தியாகங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அதனை நடைமுறைப்படுத்துவதிலும் அதே போல் அதை பிறருக்கு எத்தி வைப்பதிலும் தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த ஏகத்துவ கொள்கையை பிறருக்கு எத்தி வைப்பதை விட நம்முடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு எத்தி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஆரம்பத்துடைய அந்த கட்டளை என்னென்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தினரை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற கட்டளை தான். மக்களுக்கு தௌவா பணி செய்கிறதுக்கு முன்னால் உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற கட்டளை தான் நமக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்டளையை மறந்தவர்களாகத்தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த ஏகத்துவ இந்த கொள்கையினுடைய அந்த அருமை, இதனுடைய பெருமதி யாருக்கு விளங்கும்னு சொல்லி கேட்டால், பரம்பரையாக முஸ்லீமாக வந்திருக்கிறானே அவனுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த அருமை விளங்காது. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு புனிதமான மார்க்கம் என்றும் அதை கடைப்பிடிப்பதில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் என்று சொல்லி பரம்பரையாக வாரவனுக்கு விளங்காது.
யார் பிற கொள்கையில் இருந்து இஸ்லாத்தை தேடி அறிந்து படித்து வருகிறார்களோ அப்போதான் அவருக்கு என்ன செய்யும், இஸ்லாத்தினுடைய அந்த தனித்தன்மை விளங்கும். அதுபோல தான் யாரெல்லாம் இந்த பரம்பரையாக கொள்கைவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த தாத்பரியம் அவருடைய பொறுமதி விளங்குறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்தில் இன்றைய கொள்கைவாதிகளுடைய அதிகமான பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம், இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இடத்துல மார்க்கம் வளர்க்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஜீரோவாகத்தான் இருக்குது. அவர்களுக்கு கொள்கை சம்பந்தமாக ஏதாவது ஒரு தெளிவு இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஜீரோவாகத்தான் இருக்குது. வாய்க்கிளிய மார்க்கம் கொள்கை என்று பேசக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு தெரியாது. உங்களோட பிள்ளைகள் இடத்துல போய் சொல்லி கேட்டு பாருங்க, வாப்பா வைக்கக்கூடிய நான் மௌத்தா போனால் எனக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு ஜனாசா தொழுகை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியுமான்னு கேட்டு பாருங்க. தெரியாது. சரியாக ஒரு வாப்பா மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கோல் வரும், எப்படி ஜனாசா தொழுகை செய்கிறது. இப்போ எங்களோட உம்மா சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிறாங்க, நான் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்னன்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் கேட்பாங்க. அதற்கு முன்பதாக மார்க்கத்தை அறியக்கூடிய ஒரு நிலை இல்லை. நீ வேணும்னு உங்களோட வீடுகளை நீ போய் ஒரு பரிசோதனை செஞ்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய தெளிவு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதங்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு இதனை அருட்கொடையாக சொல்கிறானோ அதே அளவுக்கு ஒரு சோதனையாக சொல்கிறான். அல்லாஹ் இரண்டு விஷயத்தை அருட்கொடையாகவும் சொல்கிறான், சோதனையாக. அதில் ஒன்று செல்வம். செல்வம் ஒரு சோதனையாகவும் இருக்கிறது, அருட்கொடையாகவும் இருக்குது. அதே போல் பிள்ளைகளும் ஒரு சோதனை, அதே போல் அருட்கொடையாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய நிலை அது எந்த வகையிலே வளர்க்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய மறுமையுடைய நிலை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பிள்ளையை நாங்கள் சரியான முறையிலே மார்க்கத்தை ஊட்டி மார்க்கத்தை கடைபிடித்து மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நாங்கள் வளர்த்தால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற முடியும். பிள்ளையை கணக்கெடுக்காமல் அது போகிற போக்கில் வளரட்டும் என்று சொல்லி விட்டு விடுவோம் என்று சொன்னால் வயது காரணம், வயசுல இப்படி தான் இருப்பாங்க, பிறகு சரியாகி கொள்வாங்கன்னு சொல்லி அப்படி விட்டுட்டோம் என்று சொன்னால் அப்படியே வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று அனுபவ ரீதியாக நாம் சிறு வயதில் பல தியாகங்களை பார்த்து மெச்சி சிலிர்த்து போன பல கொள்கைவாதிகளுடைய பிள்ளைகள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அப்படியே தடம் புரண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு கிடைத்த அந்த கொள்கையை, அவர்களுக்கு கிடைத்த அந்த ஏகத்துவத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் சென்று விட்டார்கள். அந்த தியாக உணர்வை ஏற்படுத்தலை. அவர்கள் தியாகம் செய்தார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஏராளமான துன்பங்களையும் சகித்து கொண்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு மார்க்கம் தெரியா, எப்படி தொழணும் என்று சொல்லி தெரியா. இங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்களுக்கு நபி வழி அடிப்படையில் தொழுகை முறை கூட தெரியாதவர்களாக தான் இருக்கிறார்கள். நபி வழியை தொழுறது என்று சொன்னால் நெஞ்சில் தக்பீர் கேட்டுறது விரலாட்டுறது மட்டும் நபி வழி தொழுகையா? ருக்கூல எப்படி இருக்கணும் என்று சொல்லி ரசூலை நமக்கு வழிகாட்டவில்லையா? சுஜூதை எப்படி செய்யணும் என்று சொல்லி ரசூலை நமக்கு வழிகாட்டலையா? அது எல்லாம் நபி வழி இல்லையா? அதை நாம் அறிந்து தெரிந்து தான் நடைமுறைப்படுத்துகிறோமா? ஏராளமான தவறுகளை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மார்க்கத்தை மறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மோகங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் உங்களை நோக்கி, முஸ்லிம்களை நோக்கி, முஸ்லிம்களை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் படையெடுத்து வரும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வகுடை ஏற்படுத்தி விடுவான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வகுன் என்றால் என்ன? வகுன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மோகங்களுக்கு ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதும் மரணத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பும் தான் காரணம். அவர்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க மாட்டார்கள், மார்க்கத்திலே உறுதியாக இருக்க மாட்டார்கள். இந்த உலகம் எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையை நோக்கி செல்வார்கள். நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்கொண்டு நம்முடைய வேலை வெட்டியை பார்த்துக்கொண்டு நாம இருந்துட்டு போவோம் என்று சொல்லி சுயநலமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
அந்த ஒரு நிலை வரும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்குரிய ஒரு முன்னறிவிப்பாக கூறுகிறார்கள். அந்த முன்னறிவிப்பை நாங்கள் சமுதாயத்திலே அனுபவ ரீதியாக கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கையை நாங்கள் பிறரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை சரியாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தை பாருங்கள், இன்றைக்கு கொள்கைவாதிகள் பல பேர் ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்டால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு நிலைப்பாடை சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலைப்பாடை நாம் மாற்றிருப்போம். அது ஏன் மாறப்பட்டது, ஆரம்பத்தில் எதன் அடிப்படையிலே அந்த நிலைப்பாடு சொல்லப்பட்டது, பிறகு மாற்றப்பட்டது என்று சொல்லப்பட்ட அந்த ஆதாரத்தினுடைய நிலை என்ன, அதிலே சரியான நிலைப்பாடா தவறான நிலைப்பாடா என்று ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிலை இல்லை. அப்படியே மறந்து கொள்கை வந்துருச்சு போதும், மற்றது எல்லாம் எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அப்படியே வாழக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை படிப்பதற்கு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்கி, அதே போல நாம் கற்ற அந்த மார்க்கத்தை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக உங்களையும் என்னை மேகவல்ல இறைவன் ஆக்கியவர்கள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.